முதல் பேச்சாளராக நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய பழனிநாதன் ஐயா அவர்கள் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பேச்சில் பேச இருக்கிறாரு. அதாவது ஜாதகத்தில் யோகங்களை கண்டறியக்கூடிய நுட்பங்கள் என்ன அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் பேச இருக்கிறாரு. எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் அப்படின்றது எல்லாத்தோட ஜாதகத்திலையும் இருக்கும். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அப்போ நம்முடைய ஜாதக கட்டத்தில் அந்த யோகங்கள் எப்படி வேலை செய்யும், எந்த காலகட்டங்களில் வேலை செய்யும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு நுணுக்கமான ஒரு தகவல் தான் இந்த யோகங்களை கண்டறியக்கூடிய சூட்சமான ஒரு விஷயங்கள். ஒரு மனிதனுக்கு எப்போ யோகங்கள் வேலை செய்யும் அப்படின்றது எல்லாத்துக்குமே அந்த ஆசைகள் உண்டு. வணக்கம் மேடம். அந்த யோகங்கள் எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு நுணுக்கத்தை நம்முடைய பழனிநாதன் ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் ஆராய்ச்சி செய்து அதனுடைய அற்புதமான ஒரு தகவலை இந்த கூட்டத்தில் ஐயா அவர்கள் கொடுக்க இருக்கின்றார். ஐயா அவர்களை உங்களுடைய கைத்தட்டலோட பேச வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். ஓம் சக்தி. அருள்மிகு லலிதா செல்வாம்பிகை அம்மன் அருள் ஆசையுடன் ஈரோடு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் கல்வி மையத்தின் சார்பாக இன்றைய தினம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற ஜோதிட அன்பர்கள், சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் மிகச் சிறப்பாக இங்கு நடைபெற அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி இருக்கின்ற ஜோதிட உலகின் ஜாம்பவான், யதார்த்த ஜோதிடர், ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் செல்வி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு மாதமும் ஈரோட்டிலிருந்து மிகுந்த சிரமங்களுக்கிடையே இங்கு வந்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஈரோடு மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் கல்வி மையத்தினுடைய நிறுவனர், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு எனக்கு பேச வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஜாதகத்தில் யோகங்களை கண்டறியும் நுட்பங்கள். ஜோதிடத்திலே பல்வேறு நூற்றுக்கணக்கான யோகங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. இந்த நுட்பங்கள் கண்டறியக்கூடிய ஒரு வகுப்பானது உயர்நிலை வகுப்புகளிலே, ஹையர் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய வகுப்புகளிலே தான் இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். துவக்க நிலையில் உள்ளவர்களுக்கும் அடிப்படை பயிற்சியிலே இருப்பவர்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த நுட்பங்களை மிக எளிமைப்படுத்தி ஒரு விதிகளாக தயாரித்து இன்றைக்கு உங்களிடையே நான் வழங்க இருக்கின்றேன். அந்த வகையிலே முதலாவதாக யோகங்களிலெல்லாம் தலைமையான யோகம் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகத்தை பொறுத்தவரை 9ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி இணைந்து ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் இருப்பது இந்த யோகம் முதல் விதி. இருவரும் இணைந்து இருக்கக்கூடிய இடம் 9 அல்லது 10ஆம் இடமாக இருக்க வேண்டும். இது இரண்டாவது விதி. 9ஆம் இடத்தில் குரு மற்றும் செவ்வாய் இணைவு இருக்க வேண்டும். இது மூன்றாவது விதி. ஏதாவது ஒரு ராசியில் 9 மற்றும் 10ஆம் அதிபதிகள் இணைந்திருந்து அதில் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்று இருக்க வேண்டும். இது நான்காவது விதி. இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய விதிகள் இது 4 மட்டும்தான். இந்த யோகம் உள்ளவர்கள் சமுதாயத்திலே ஆயுள், ஆரோக்கியம், புகழ், செல்வாக்கு, கௌரவம், அந்தஸ்து, பணம், புகழ், நல்ல வீடு, நல்ல மனை, நல்ல வாரிசுகள், நல்ல உத்தியோகம், நல்ல தொழில், நல்ல வியாபாரம் என்று பல்வேறு உச்சபட்ச ஒரு வாழ்க்கை நிலையை அவர்கள் கண்டிப்பாக அடைந்து விடுவார்கள். சரியான வயதில் இந்த அதிபதிகளுடைய தசா நடக்குமானால் அது இன்னும் ஜாதகரை மிக அதிகப்படியான ஒரு உயர்நிலைக்கு உயர்த்திவிடும். அதிகார பதவிகள் தந்து மன்னருக்கு இணையான வாழ்க்கை நிலையை இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அந்த ஜாதகருக்கு வழங்கிவிடும். அதற்கடுத்து புதன் ஆதித்ய யோகம். நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றோம், புதனும் சூரியனும் 12 ராசி கட்டத்திலே எந்த இடத்தில் இருந்தாலும் அது புத ஆதித்ய யோகம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது தவறு. புதனும் சூரியனும் இணைந்து ஒரு சில இடங்களில் இருக்கும் பொழுதுதான் அது புத ஆதித்ய யோகத்தை அந்த ஜாதகருக்கு வழங்கும். இந்த யோகம்
அறிவு மற்றும் அறிவு சார்ந்த வகையில் முன்னேற்றத்தை கொடுத்து பட்டம் பதவிகளை தந்து ஜாதகரை ஒரு உயர்நிலைக்கு உயர்த்திவிடும். அரசு சார்ந்த நிறுவனங்களில் அதிகாரமிக்க பதவி, பச்சை இங்கில் கையெழுத்து போடக்கூடிய ஒரு அதிகாரம், இப்படிப்பட்ட ஒரு யோகத்தை எல்லாம் இந்த புத ஆதித்ய யோகம் அந்த ஜாதகருக்கு வழங்கும். இந்த யோகம் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால் 1, 4, 8 இந்த ஸ்தானங்களில் புதனும் சூரியனும் மட்டும் இருந்து இதில் சூரியனோ அல்லது புதனோ ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். 1, 4, 8 லக்ன பாவத்திலிருந்து இந்த 1, 4, 8 என்ற இடத்திலே சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருக்க வேண்டும். அதில் யாரானும் ஒருவர் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும். சூரியன் மற்றும் புதன் 2 வீடுகளில்தான் ஆட்சி மற்றும் உச்சம் அடைவார்கள் என்பது நமக்கு அறிந்தது. இப்பொழுது மேஷ லக்கணக்காரர்களை எடுத்துக்கொள்வோம். மேஷ லக்கணக்காரர்களுக்கு மேஷத்திலேயே சூரியன் புதன் இணைவு இருப்பதாக எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு அரசு போட்டித் தேர்வுகள் எந்த தேர்வுகள் எழுதினாலும் அவர்கள் அதில் வெற்றியடைவார்கள். மேஷத்தில் சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது மகர லக்கணக்காரர்களுக்கு இது 4ஆம் வீடு ஆகினால் அவர்களுக்கும் இதே பலன்தான். நான் முதலில் சொன்னது போன்று 1, 4, 7, 8 இந்த 1 என்று சொல்லக்கூடிய மேஷ லக்கணத்திலே சூரியனும் புதனும் இணைவு பெற்று இருக்கும் பொழுது மகர லக்கணக்காரர்களுக்கு அது 4ஆம் இடம். மேஷத்திலேயே இருக்கக்கூடிய லக்கணக்காரர்களுக்கு எந்த பலன்களை தருமோ அதே மகர லக்கணக்காரர்களுக்கும் இந்த இணைவு அந்த பலனை தந்துவிடும். அதே போன்று மேஷத்தில் சூரியன் புதன் இணைவு இருக்கும் பொழுது கன்னி லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அது 8ஆம் இடம், அவர்களுக்கும் இந்த யோகத்தை தந்துவிடும். அவர்களுக்கு ஒரு படி அதிகமாக வெளிநாடு வெளிமாநிலம் சென்று அபரிமிதமான பொருள் ஈட்டக்கூடிய ஒரு தன்மையையும் இந்த புதாதித்ய யோகம் அவர்களுக்கு தந்துவிடும். அடுத்து புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய மிதுனம், இந்த மிதுனத்திலேயே சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருந்தால் அவர் புகழ், கலைத்துறை, தொலைக்காட்சி, திரைத்துறைகள், புகழ்பெற்ற எழுத்தாளர், புகழ்பெற்ற கலை ஞானிகள், இப்படிப்பட்டவர்களை உருவாக்கக்கூடிய இந்த யோகம் மிதுனத்திலே சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருந்து அதில் புதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு மிதுனத்திலே சூரியனும் புதனும் இணைவு இருந்தால் அவர்களுக்கும் இதே போன்ற பலன்களை தரும். பொருளாதார உயர்வு, வெளிநாடு வெளிமாநிலம் சென்று பொருள் ஈட்டக்கூடிய ஒரு தன்மை, ரகசியமான தொழில்கள், ரா இன்டெலிஜென்ஸ் பியூரோ போன்ற ஒரு ரகசிய உளவுத்துறைகளிலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு அம்சம், இதெல்லாம் விருச்சிக லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மிதுனத்திலே சூரியனும் புதனும் இணைக்க வேண்டும். மீன லக்கணக்காரர்களுக்கு மிதுனம் 4ஆம் இடம், ஆனால் அவர்களுக்கு இந்த யோகம் வேலை செய்யாது. மீனத்திலே புதன் என்ன ஆகிறாரு, நீச்சம் அடைஞ்சிடறார். ஆகினால அந்த 1, 4, 8 என்கின்ற சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் இந்த மீன லக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மிதுனத்திலே சூரியன் புதன் இணைவு இருந்தால் இந்த அமைப்புகள் அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. சிம்ம லக்கணக்காரர்களுக்கு சூரியனும் புதனும் இணைந்து சிம்மத்திலே இருக்கிறார்கள் என்றால் முதல் நிலை யோகம் IAS, IPS, IRS, IFS இது மாதிரி இந்திய ஆட்சி பணிகளுக்கு உட்பட்ட மிகப்பெரிய உயர் பதவிகளை வழங்கக்கூடிய அந்த பதவிகளிலே அமரக்கூடிய ஒரு யோகம் சிம்மத்திலே சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருந்து சூரியன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாய்ப்பு அவர்களுக்கு நிச்சயமாக அமையும். ரிஷப லக்கணக்காரர்களுக்கு சிம்மம் எத்தனாவது இடம், 4ஆம் இடம். சிம்மத்திலே சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருந்து அதில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது ரிஷப லக்கணக்காரர்களுக்கு இந்த அமைப்பு இருந்தாலும் அவர்கள் அந்த உயர் பதவி நிலையை எட்ட முடியாது. இருந்தாலும் அவர்களுக்கு வீடு, வாசல், சொத்து, சுகம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பான ஒரு உயர்நிலை வாழ்க்கையாக, உயர்நிலை அந்தஸ்து உள்ள வாழ்க்கையாக அமைந்துவிடும். மகர லக்கணக்காரர்களுக்கு சிம்மம் 8ஆம் வீடு. மகரத்திலிருந்து சிம்மம் 8 என்னும் போது 8ல் சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருந்து அதில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு முதல் நிலை யோகமாகும். அறிவு சார்ந்த உயர் பதவிகள், நிர்வாக திறமை மிக்க பதவிகள்,
அரசு சார்ந்த நிறுவனங்களில் வங்கி மேலாளர், வங்கியினுடைய ஜோனல் ஆஃபீஸர், அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அந்த லெவலுக்கு வந்து அவர்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் அவர்களுக்கு வழங்கிவிடும். மிதுன லக்னக்காரர்களுக்கு கன்னியில் புதன் சூரியன் இணைவு இருந்தால் இந்த யோகம் உண்டு. 4ஆம் வீடாக வருவதால் கலைத்துறையில் சாதனை படைக்கக்கூடிய அம்சம், புகழ், செல்வாக்கு, கௌரவம் இதெல்லாமே வந்து இந்த புதாதித்ய யோகம் அவர்களுக்கு வழங்கிவிடும். கும்பலக்கணக்காரர்களுக்கு கன்னியிலே புதன் சூரியன் இணைவிருந்து அதில் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் அவர்களுக்கும் வந்து இந்த யோகம் மிகச்சிறந்த ஒரு அமைப்பினை வழங்கும். எனவே இந்த புதன் ஆதித்ய யோகம் என்பது எல்லா ராசி கட்டங்களிலேயும் புதனும் சூரியனும் இணைந்திருந்தால் அது கிடையாது. 1, 4, 8 இந்த ஸ்தானங்களிலே இருந்து சூரியனோ புதனோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்து இணைவு பெற்றிருந்தால்தான் இந்த யோகம் இப்படிப்பட்ட நான் மேலே சொன்னக்கூடிய பலன்களை எல்லாம் அந்த ஜாதகருக்கு வழங்கும் என இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு நான் பேசுவது வந்து எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குங்களா சார்? ஏன்னா இது ஹையர் நிலை சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இல்லைனா கேளுங்க, மீண்டும் ஒரு முறை நான் படித்து உங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். புரியுதுங்க சார், நன்றி. கஜகேசரி யோகம் அல்லது குருச்சந்திர யோகம், இந்த யோகம் மட்டும்தான் கேந்திர வலிமை உள்ள ஒரு யோகம் ஆகும். கஜகேசரி யோகம் சந்திரன் என்ற ராசியிலிருந்து 4, 7, 10 குரு ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும். கரெக்ட். சந்திரன் என்ற ராசியிலிருந்து குரு 4, 7, 10 அமர்ந்து அவர் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது இரண்டாவது விதி, குருவும் சந்திரனும் சமசப்தமமாக பார்வை செய்து கொள்ளுதல். குரு சந்திரனை பார்ப்பார், சந்திரன் குருவை பார்ப்பார். இந்த அமைப்பு இருந்தாலும் இந்த கஜகேசரி யோகம் என்கின்ற அமைப்பிலே வரும். இந்த யோகத்தினால் ஜாதகருக்கு என்ன பலன்? 12 ராசி கட்டத்திலே ஜாதகருக்கு எந்த பாபகிரகங்கள் எந்த காரகத்திலே அமர்ந்து எந்த ராசியிலே அமர்ந்து எந்த கெடுபலன்களையும் அந்த ஜாதகருக்கு செய்ய முடியாது. அந்த அனைத்து பிரச்சனைகளும் கிரகங்கள் செய்யக்கூடிய அனைத்து கெடுதல்களையும் இந்த கஜகேசரி யோகம் தெரிக்க விட்டுவிடும். எந்த கிரகங்களாலும் ஜாதகருக்கு கெடுபலன்களை தர இயலாமல் இந்த யோகம் செய்துவிடும். அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்தில் 4, 7, 10 குரு அமர்ந்திருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். குருவும் சந்திரனும் சமசப்தம பார்வை செய்கிறது. இது 2 விதிகள் தான். இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு மற்ற கிரகங்களால் எந்த விதமான எந்த தசாபுக்தி நடந்தாலும் எந்த கிரகங்களாலும் எந்த தீவினையும் கண்டிப்பாக நிகழாது. அதற்கடுத்து பாரிஜாத யோகம். இது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கும், இருந்தாலும் தெளிவாக கூறுகிறேன். லக்னாதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த வீட்டின் அதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? லக்னாதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி எந்த ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். இப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இருக்கணும். அதில் 3ஆம் நபர் ஆட்சி உச்சமாக இருக்கணும். இப்போ ஒரு உதாரணம், சிம்ம லக்னத்திலே பிறந்தவருக்கு சூரியன் கடகத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். லக்னம் வந்து அவருக்கு சிம்மம், கடகத்தில் சூரியன். கடகத்தில் சூரியனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் துலாத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். சரிங்களா? இந்த துலாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் மீனத்திலே உச்சம் பெற்றிருந்தால் அதுதான் பாரிஜாத யோகம். புரியல? சிம்ம லக்னத்திலே பிறந்த ஒருவருக்கு சூரியன் கடகத்தில் இருக்கார். கடகத்திலே சூரியனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் துலாத்தில் இருக்கார். துலாத்தில் சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் மீனத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த முக்கோண வடிவிலே அந்த 3வது புள்ளியை நாம் எங்கே வைக்கிறோமோ அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். லக்னாதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த வீட்டின் அதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் வந்து பாரிஜாத யோகம். இது ஒரு அபூர்வமான யோகமாகும். மன்னர்களே தலைவணங்கக்கூடிய யோகம். இன்னொரு உதாரணம் கூட உங்களுக்காக எளிமையாக கூறுகிறேன். தனுசு லக்னத்தை எடுத்துக்குவோம். இதன் அதிபதி குரு துலாத்தில் இருக்கார். துலாத்தின் அதிபதி யாருங்க? சுக்கிரன். சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கார். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுதான் அந்த பாரிஜாத யோகம். இப்படி 3
பாயிண்ட்டை நம்ம டச் பண்ணி பார்க்கணும். அது மூன்றாவது நபர் அதில் ஆட்சி உச்சமாக பெற்றிருக்க வேண்டும். சமுதாய தலைவர்களுக்கு இந்த யோகம் நிறைய இருக்கும். இந்த யோகம் உள்ளவர்களுக்கு நல்ல புகழ், செல்வாக்கு, அவர்கள் சார்ந்த சமுதாயம், கட்சிகளிலே மிகப்பெரிய தலைமை பதவி, அந்தஸ்து, உயர் பதவி, அரசியலில் பெரிய யோகம் உள்ள தலைவர்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இவர்களுக்கு சர்வ சாதாரணமாக கிடைத்துவிடும். அதற்கடுத்து கிரக மாளிகா யோகம். கிரகங்கள் லக்ன பாவம் முதல் 6 கட்டங்கள் வரை மாலை கோர்த்தது போல் தொடர்ந்து இருக்க வேண்டும். எந்த கிரகங்களுடைய இணையும் இல்லாமல் லக்கணத்திலிருந்து 6 இடங்களுக்கு கிரகங்கள் ஒரு ராசியிலும் ஒரு கிரகங்கள் 6 இடங்களுக்கு தொடர்ந்து இருந்தால் அது கிரக மாளிகா யோகம். இது லக்கணத்தை விட்டு 2ஆம் வீட்டிலிருந்து தொடர்ந்து 6 வீடுகளுக்கு கிரகங்கள் தொடர்ச்சியாக கிரக இணைவு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது என்றால் இது தன கிரக மாளிகா யோகம் ஆகும். இப்படிப்பட்ட 2ஆம் இடத்திலிருந்து 6 கிரகங்கள் தொடர்ந்து வரிசையாக அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தனம், பணம் இதில் எந்த விதமான பற்றாக்குறையும் வராது. அவர் தேவைக்கு அதிகமாகவே அவருக்கு பொருள் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கும். நிறைய பிற்கால சந்ததியர்களுக்கு சேர்த்து வைத்து செல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு தனம் என்பது சேரும். லக்ன பாவத்திலிருந்து 3ஆம் இடத்திலிருந்து 6 கிரகங்கள் எந்தவித கிரக இணையும் இன்றி 3ஆம் ஸ்தானத்திலிருந்து தொடர்ந்து கிரகங்கள் இருக்குமானால் அது தைரிய கிரக மாளிகா யோகமாகும். இதெல்லாம் மிகவும் அபூர்வமான யோகங்களே ஆகும். இந்த 3ஆம் இடத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய 6 ஸ்தானங்களுக்கு எந்த கிரகங்களும் இணைவின்றி தனிப்பட்ட கிரகங்கள் தனித்து மாலை கோர்த்தது போல் தொடர்ச்சியாக இருக்கிறது என்றால் அவர் இந்த உலகத்தில் எதற்குமே பயப்பட மாட்டார். அஞ்சானஞ்சன் அப்படிங்கிற ஒரு பெயர் எடுப்பார். அவர் தைரிய கிரக மாளிகா யோகம். 4ஆம் வீட்டிலிருந்து தொடர்ந்து 6 கட்டங்களிலே கிரகங்கள் வரிசையாக இருக்கிறது என்றால் அது சுக கிரக மாளிகா யோகம் ஆகும். உழைக்காமல் வருமானம் ஈட்டக்கூடிய அந்த யோகம் அது. அவர் எந்த வேலையும் போக மாட்டார், ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அவருக்கு இயற்கையான அந்த ஜாதகத்திலே அமைஞ்சிடும். நிறைய வீடுகள், நிறைய அப்பார்ட்மெண்ட்டு வாங்கி வாடகை விட்டுருப்பார். இல்லைன்னா அந்த உட்கார்ந்த இடத்துலையே வேலை பார்க்குற அந்த புரோக்கர் கமிஷன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அதில் லட்சக்கணக்கான பணம் அவர் கொட்டும். சுக கிரக மாளிகா யோகம். 5ஆம் வீட்டிலிருந்து தொடர்ந்து 6 வீடுகளுக்கு கிரகங்கள் வரிசையாக மாலை கோர்த்தது போல் இருக்குமானால் அது புண்ணிய கிரக மாளிகா யோகம் ஆகும். இந்த யோகம் உள்ளவர்களுக்கு வாரிசுகள் மிகச் சிறப்பான முறையில் அமைந்து விடுவார்கள். வாரிசுகள் நன்கு படித்து நல்ல உயர்நிலை உத்தியோகங்களுக்கு சென்று அரசு சார்ந்த பதவிகளிலே அமர்ந்து அந்த குடும்பத்தை கீழிருந்த குடும்பத்தை மேல் நோக்கி விடுவார்கள். புண்ணிய கிரக மாளிகா யோகம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருந்து 6 கிரகங்கள் தொடர்ந்து வரிசையாக இருக்குமானால் அவர்களுக்கு வாரிசுகளே அவர்களை உயர்நிலைக்கு கொண்டு சென்று விடுவார்கள். 6ஆம் இடத்திலிருந்து கிரகங்கள் தொடர்ந்து இருக்குமானால் அது ருண கிரக மாளிகா யோகம். இதில் கிரகங்கள் இணைவு இருக்கக்கூடாது. தொடர்ந்து 6 கிரகங்கள் எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம். பாப கிரகங்கள், சுப கிரகங்கள் எது வேணாலும் இருக்கலாம். 6ஆம் ஸ்தானத்திலிருந்து அடுத்து தொடர்ந்து 6 இடங்களுக்கு கிரகங்கள் இருக்குமானால் அது ருண கிரக மாளிகா யோகம். இது அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையின் முற்பகுதி கஷ்டமாகவும் பிற்பகுதி சுகமாகவும் இருக்கும். 30 வயது வரைக்கும் அவர் கஷ்டப்படுவார். 30 வயதுக்கு மேலே அவர் லட்சாதிபதி ஆகிடுவார். 7ஆம் வீட்டிலிருந்து தொடர்ந்து 6 வீடுகளுக்கு கிரகங்கள் தொடர்ச்சியாக இருந்தால் அது சப்தம கிரக மாளிகா யோகமாகும். அவருக்கு மிகச்சிறந்த அன்பான விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை துணை அமையும். அவருக்கு திருமணம் நடந்த பின் அவருடைய வாழ்க்கையினுடைய உயர்வு பல மடங்கு. அப்படிப்பட்ட ஒரு யோகம் தான் 7ஆம் வீட்டிலிருந்து தொடர்ந்து 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை. 8ஆம் வீட்டிலிருந்து மாலை போல 6 கிரகங்கள் தொடர்ந்து இருக்குமானால் அது அஷ்டம மாளிகா யோகம். இதுவுமே இளமையிலே கஷ்டம், பிற்பகுதி உச்சம், சுகம். 9ஆம் வீட்டிலிருந்து 6 கிரகங்கள் இருக்குமானால் அது பாக்கிய கிரக மாளிகா யோகம். அவர்களுக்கு நல்ல தாய் தந்தையர்கள் அமைந்து விடுவார்கள். அந்த குழந்தையை நல்லபடியாக படிக்க வைத்து நல்ல உத்தியோகம் வாங்கி கொடுத்து அந்த பெற்றோர்களால் அவர்களுக்கு ஒரு உயர்வு ஏற்படும். இதற்கடுத்து 10ஆம் வீட்டிலிருந்து நாம் கணக்கு பண்ணுவது அதெல்லாம் யோகம் கிடையாது. லக்னம் முதல் 9 வரை உள்ள பாவங்களிலிருந்து ஒவ்வொரு பாவகத்திற்கும் அதிலிருந்து 6 கிரகங்கள் தொடர்ச்சியாக மாலை போல இருக்கக்கூடிய ஒரு
கிரக மாளிகா யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது 10ஆம் இடத்துலேருந்து 10, 11, 12, 1, 2, 3 வரைக்கும் கிரகங்கள் தொடர்ச்சியாக இருக்குதுனாக்கா இந்த யோகம் வேலை செய்யாது. அதுக்கடுத்து லக்ன கேந்திர சந்திர கேந்திர யோகம். ஒரு ஜாதகத்திலே திரிகோணம் வலுப்பெற்ற நிலையில் இருந்தால் அவர் அதிர்ஷ்டசாலி. அவருடைய அதிர்ஷ்டமே அவரை உயர்த்திவிடும். கேந்திரம் வலுப்பெற்ற நிலையில் இருந்தால் அவர் திறமைசாலி. அவருடைய திறமையினால், அவர் முயற்சியினால் அவர் வெற்றி அடைப்பவராக இருப்பார். லக்னத்திற்கு 4, 7, 10 சந்திரன் இருக்க வேண்டும். ஒரு விதி. உதாரணம், மேஷ லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் அவர் கடகம், துலாம், மகர ராசியாக இருக்க வேண்டும். கடகம், துலாம், மகரத்திலே சந்திரன் இருக்கிறவர்களுக்குத்தான் மேஷ லக்னத்திலே 4, 7, 10 வரும். இந்த கேந்திரங்களில் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் லக்ன கேந்திரங்களில் அல்லது ராசி கேந்திரங்களில் இணைந்திருந்தாலும் இந்த யோகம் உண்டு. இது ஒரு வாழ்க்கையிலே நல்ல அம்சங்களை தரக்கூடிய யோகமாகும். இந்த யோகம் உடையவர் மிகப்பெரிய மனிதராக வருவார். பொருளாதாரத்தில் மிக பின்தங்கிய நிலையில் இருப்பவர் கூட இந்த ஜாதகத்திலே இந்த அமைப்பு காணப்பட்டால் அவர் குறிப்பிட்ட அந்த கேந்திராதிபதிகளுடைய தசா நடக்கும் பொழுது அவர் மிகச்சிறந்த மிக உயர்ந்த நிலைக்கு அவரை ஆட்டோமேட்டிக்காக அவர் சென்றுடுவார். 30 வயதுக்கு மேல் தான் இந்த யோகம் அவருக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவரை மிக உயர்ந்த இடத்திற்கு உயர்த்திவிடும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். இவர்களுக்கு லக்னத்தில் ஒரு சுபகிரகம் அமைந்து விட்டால் 200% நான் சொன்னக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பட்டங்கள் பெறக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த யோகம் தான் இருக்கும். லக்ன கேந்திர சந்திர கேந்திர யோகம் இருக்கும். லக்னத்திற்கு 4, 7, 10 சந்திரன் இருக்க வேண்டும். அதற்கடுத்து சுபவாசி யோகம். இரவா புகழ் அடையக்கூடிய யோகம் இந்த சுபவாசி யோகம். இந்த யோகத்திலே சூரியன் தான் கதாநாயகன். ஒளி கிரகமான சூரியன் எங்கு அமர்ந்திருக்கின்றாரோ அதற்கு 2ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். இதுதான் இந்த யோகம். ஆனால் சந்திரன் இருந்தால் இந்த யோகம் இந்த கணக்கில் வராது. சந்திரனுக்கு 2 அம்சங்கள், ஒன்று தேய்பிறை, மற்றொன்று வளர்பிறை. அதனால சூரியனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே சந்திரன் இருந்தால் இந்த யோகம் சுபவாசி யோகம் வேலை செய்யாது. புதன், சுக்கிரன், குரு ஆகிய 3இல் ஏதாவது ஒரு கிரகம் சூரியனுக்கு அடுத்த கட்டத்தில் இருந்தால் இந்த யோகம் வேலை செய்யும். சூரியனுக்கு 2இல் இந்த 3 கிரகங்கள் ஏதாவது ஒன்று அமர்ந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கின்றது என்றால் அது முதன்மையான சுபவாசி யோகமாகும். தான் சார்ந்த சமுதாயத்திற்கு நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி சமுதாய தலைவராக, பண்பாளராக, பெரிய மனிதர்களாக இந்த உலகத்திலே வலம் வருவார்கள். இதே சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் பாப கிரகங்கள் இருந்தால் அது பாபவாசி யோகமாகும். இதனாலும் அந்த ஜாதகருக்கு எவ்வித கெடுபலன்களும் நடைபெறாது. திடீர் ஆதாயங்கள், லாட்ரி சீட்டு, ஷேர் மார்க்கெட்டில் லட்சக்கணக்கான பணம் வருமானத்தை ஈட்டுதல், அது மாதிரியான திடீர் வெற்றி, கடின உழைப்புக்கு பின் உயரிய வெற்றி கிடைக்கக்கூடியது தான் இந்த சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் பாபகிரகங்கள் இருந்து பாபவாசி யோகமாக அமையக்கூடியது. இது மாதிரி சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் இருக்கிறது என்றால் அவர் பிறந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு குடி இடம் மாறி சென்று வசிப்பது அந்த யோகத்தை மேலும் பலப்படுத்தும். அதற்கடுத்து சகட யோகம். இந்த யோகத்தை பற்றி உங்கள் அனைவருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கும். சகட யோகம் கொண்டவர்களுக்கு வாழ்க்கை ஏறுமுகமாகவும் இறங்குமுகமாகவும் இருக்கும். சகடம் என்றால் சக்கரம். சில நேரங்களில் அவர் நல்ல வருமானம், வசதி, வாய்ப்புகளுடன் இருப்பார். அடுத்து அப்படியே சக்கரம் உருண்டு கீழே வருவது போன்று அவர் அந்த இடத்திலிருந்து கீழே சறுக்கி விழுந்து விடுவார். நிலைத்த நிலையிலிருந்து மாறுபடுவதே இந்த சகட யோகமாகும். இதற்கு இந்த யோகம் எப்படி நாம் அந்த ஜாதகத்திலே பார்க்க வேண்டும் என்றால், குரு பகவானுக்கு 6, 8, 12இல் சந்திரன் இருந்தால் அது சகட யோகமாகும். சந்திரனுக்கு 6, 8, 12இல் குரு பகவான் இருந்தால் அது சகட யோகம் கிடையாது. குரு பகவானுக்கு 6, 8, 12இல் சந்திரன் இருந்தால்தான் அது சகட யோகமாகும். சந்திரனும் குருவும் அருள் அணியை சேர்ந்தவர்கள். இந்த அணியை சேர்ந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு தான் சகட யோகம் பிரச்சனைகளை அதிகமாக தரும். அருள் அணியை சேர்ந்தவர்களுக்கு சகட யோகம் அதிக பாதிப்பை தராது. மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இது அருள் அணி. இவர்களுக்கு சகட யோகம் அதிக பாதிப்பை தராது.
ரிஷபம், மிதனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இது பொருள் அணி. இவர்களுக்கு சகட யோகம் அதிக பாதிப்பை தரும். மேலும் குரு தசா அல்லது சந்திர தசா நடக்கும் பொழுது பாதிப்பு மிகப்பெரியதாக இருக்கும். இதற்கான விதிவிலக்குகள். சகட யோகம் உள்ளவர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தேர்வு எழுதினாருன்னா அதில் ஃபெயில் ஆகிடுவார். ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போனார்னா அதில் செலக்ட் ஆக மாட்டார். எந்த வேலைக்கு போனாலும் 3 மாதத்துக்கு மேலே அதை நிலைச்சிருக்க மாட்டார். மனதிற்கு திருப்தியான ஒரு ஊதியம் கிடைக்காது. எல்லாத்துலேயுமே ஒரு சோர்வு தன்மையாக இருப்பார். ஒரு 2 மாதம் 3 மாதம் கொஞ்சம் நல்லா அப்படியே வேலைக்கு போகிற மாதிரி வர மாதிரி இருப்பார். 4வது மாதம் கேட்டிங்கன்னா நான் நின்ட்டேன் சார், எனக்கு அந்த வேலை எனக்கு பிடிக்கலன்னு. எந்த வேலையிலுமே நிலைத்து இருக்க மாட்டார். நிலைத்த தன்மையிலிருந்து மாறுபடுவது தான் இது. ஒரு நேரம் வந்து அவர்கிட்ட கையில் காசு இருக்கா நல்லா செலவு பண்ணுவார். ஒரு நேரம் 10 ரூபாய்க்கே தவிப்பார். சக்கடை மாதிரி அவரை ஸ்வைட்டு விட்டுக்கிட்டு இருக்கோம். இது இந்த சகட யோகம் குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் இருந்தால் இந்த யோகம் இவருக்கு வாழ்க்கை முழுவதுமே அப்படி தான் இருக்கும். அவருக்கு இதற்கு ஒரே பரிகாரம், மிகச்சிறந்த அருமையான பரிகாரம். உங்களுக்கு இந்த வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி சகட யோகம் ஒருத்தருக்கு இருக்குது, கஷ்டப்படுறாருன்ட்டு உங்ககிட்ட கேட்கும்போது ஆசிய ஜோதிடர்களை நாம் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் வந்து 3 தேர் திருவிழாவுக்கு வடம் பிடிக்கணும். அவர் அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய ஏதாவது ஒரு 3 தேர் திருவிழாவுக்கு சென்று அந்த தேர் வடத்தை பிடிச்சி விட்டார்னாக்கா 3 தடவை அதை அந்த மாதிரி அவர் அட்டன் பண்ணார்னா சகட யோகம் பணால் ஆகிடும். அது வேலை செய்யாது. அல்லது இன்னொரு பரிகாரம் சார் சொல்லுங்கள். அதில் வக்கரம்லாம் இது இல்லை சார், ஸ்தான பலம் தான். இது ஒன்லி ஸ்தானம் தான். இந்த சகட யோகம் உள்ளவர்கள் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் எந்தவித முக்கியமான செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது. எதையுமே செய்யக்கூடாது. அன்றைக்கி அவங்க அவாய்ட் பண்ணிடணும். ஒரு மௌன விரதம் மாதிரி இருந்துக்கணும். இன்னொரு பரிகாரம், யானைக்கு பச்சரிசியும் வெல்லமும், பச்சரிசி ஊற வச்சு வெல்லம் கலந்து யானைக்கு கொடுத்தாலும் இந்த சகட யோகம் நிவர்த்தி ஆகிவிடும். அதற்கடுத்து சசிமங்கல யோகம் அல்லது சந்திரமங்கல யோகம். இது சந்திரனுடன் செவ்வாய் இணைவு பெறுவது தான் இந்த சந்திரமங்கல யோகமாகும். சந்திரனுடன் ஒரே ராசியில் 6 டிகிரி அளவிற்கு செவ்வாய் இருக்க வேண்டும். அல்லது சந்திரனும் செவ்வாயும் சமசப்தமமாக பார்வை செய்வதும் இந்த சந்திரமங்கல யோகம் ஆகும். சந்திரன் ஒரு குளிர்ச்சியான கிரகம், செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். இந்த நெருப்பை குளிர்வித்து சந்திரன் தருவது தான் சந்திரமங்கல யோகம். சந்திரனுடைய கேந்திரத்தில் செவ்வாய் அமர்வதும் இந்த யோகம்தான். சந்திரனும் செவ்வாயும் ஒரே அணியான அருள் அணியை சேர்ந்தவர்கள். இந்த அணியை சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் இந்த யோகம் வழங்கும். உயர் பதவி, அந்தஸ்து, அரசியல், மருத்துவம், சேவை தொடர்பான துறைகள், காவல்துறை, உயர் பதவி, அதிகாரமிக்க பதவிகள், பூமியால் ஆதாயம் பெறக்கூடியவர்கள், இது மாதிரியான அமைப்புகள் உள்ளவர்களுக்கு இந்த சந்திரமங்கல யோகம் உள்ளவர்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் அவர்களுக்கு மிக எளிதாக கிடைக்கும். இதுவே வளர்பிறை சந்திரனாக இருந்தால் ஜாதகரை மிக உயர்ந்த இடத்திற்கு இந்த யோகமானது அழைத்து செல்லும். தன்னுடைய ஆட்சி உச்ச வீடுகளில் இவர்கள் இணையும் பொழுதும் இந்த யோகம் மிகச் சிறப்பான பலன்களை தர ஆரம்பித்துவிடும். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சந்திரன் இப்படி இருந்தாலும் அந்த யோகம்தான். செவ்வாயும் சந்திரனும் கடகத்தில் இருந்தால் செவ்வாய் நீசமாகி தன்னுடைய இயல்புகளை சந்திரனுக்கு விட்டு கொடுத்துருவார். சந்திரனுக்கு விட்டு கொடுத்து சந்திரனுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த யோகத்தை அந்த செவ்வாயே ஜாதகருக்கு வழங்குவார். அதே மாதிரி விருச்சிகத்தில் செவ்வாயும் சந்திரனும் இணையும் பொழுது செவ்வாய் அங்கு ஆட்சி பெற்று இருப்பார், சந்திரன் அங்கு நீச்சமாகி இருப்பார். சந்திரன் நீச்சமாகி செவ்வாய்க்கு தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்கி இந்த யோகத்தை நீச்சபங்கமாக்கி அந்த ஜாதகரை உயர்நிலைக்கு அழைத்து செல்வார். அதற்கடுத்து உதயபானு யோகம் அல்லது கோட்டீஸ்வர யோகம். இந்த யோகம் எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த யோகம் உள்ளவர்களுக்கு ஆயுள், கல்வி, உத்தியோகம், சொத்து, வண்டி, வாகனம், ஆரோக்கியம், நல்ல வாழ்க்கை துணை, நல்ல வாரிசுகள், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைத்திடும். இதில் முதன்மையான யோகம் நாம் உலக பணக்காரர்கள் பட்டியல் பார்ப்போம். 2 லட்சம் கோடி, 2000 கோடி, 10,000 கோடி இப்படிப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா, லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் இருவரும் உச்சம் பெற்றிருக்க வேண்டும். இவரும் ஏதாவது ஒரு இடத்துல உச்சம் பெற்றிருக்கணும், அவரும் உச்சம் பெற்றிருக்கணும். லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் உச்சம் பெற்றிருக்கிறார் ஒரு ஜாதகத்தில் என்றால் அதுதான் கோட்டீஸ்வர யோகம். 1000 கோடி, லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய உலக பணக்காரர்கள் வரிசையிலே அவங்க இருப்பாங்க.
இரண்டாவது தரம் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒரு ராசியில் இணைந்திருந்து அதில் யாராவது ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். இவங்கெல்லாம் 1000 கோடியாவது அவருக்கு சொத்து மதிப்பு தேரும். அப்படிப்பட்ட ஒரு யோகம் இரண்டாம் நிலை. மூன்றாம் நிலை நவாம்சத்தில் லக்னாதிபதி ராசி அதிபதி இருவரும் உச்ச வீடுகளில் அமர்ந்திருக்கணும். இப்போ நவாம்சத்தில் ஆட்சி உச்சம்லாம் கிடையாது. ராசி கட்டத்தில் எது உச்சமோ அந்த வீட்டில் லக்னாதிபதி நவாம்சத்தில் அமர்ந்திருக்கணும். அதே மாதிரி ராசி அதிபதியும் நவாம்சத்தில் உச்ச வீடுகளில் அமர்ந்திருந்தால் இவருக்கு எப்படியும் ஒரு 100 கோடி அளவிற்காவது அவர் இந்த கோட்டீஸ்வர யோகத்தை அனுபவிப்பார். இதிலே நான்காவதான ஒரு நிலை லக்னாதிபதி ராசி அதிபதி பரிவர்த்தனை அடைந்து அதில் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். ஒரு 10 crores அவருக்கு சொத்து இருக்கும், இன்கம் இருக்கும். இதுவரை 10 விதமான யோகங்களை பற்றி இப்போ நாம் சொல்லியிருக்கிறோம். எனக்கு இப்பொழுது இன்னும் ஒரு 5 நிமிடம் வாய்ப்பு கிடைத்தால் சென்ற மீட்டிங்கில் சொன்ன மாதிரி டிப்ஸு, போன மீட்டிங்கில் ஒரு 15 டிப்ஸ் சொன்னேன், எளிதாக பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள். வாய்ப்பு இருந்தால் இப்பொழுது முகுந்தன் ஐயா அவர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் இன்னும் ஒரு 5 நிமிடம் ஒரு 4 டிப்ஸ் சொல்லலாம் இருக்கின்றேன் அவருடைய அனுமதியுடன். ஐயா அனுமதி கொடுத்துட்டாரு, அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த ஆயுள் கணக்கு, இந்த ஆயுள் கணக்கை இப்போ நான் சொல்லதை ஜோதிடர்களாக நாம் தான் தெரிஞ்சுக்கணும், கால்குலேட் பண்ணி பார்க்கணுமே வழிய ஜாதகருக்கு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லவே கூடாது. அதை நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருத்தருடைய பிறந்த ஜாதகத்திலே ராசி கட்டம் நவாம்ச கட்டம் இருக்கும், கீழே தசா இருப்பு இருக்கும். அவர் எந்த திசையில் பிறந்தாரோ அதனுடைய இருப்பு காலம் மட்டும் கீழே இருக்கும் இல்லைங்களா? அந்த தசா இருப்பை எடுத்து ஒரு பேப்பரில் முதல்ல குறிச்சிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு அனுஷம் 2ஆம் பாதத்தில் சனி தசையில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுங்க. 2ஆம் பாதம் என்பதால் அவருக்கு தசா இருப்பு 10 வருடம் 1 மாதம்னு இருக்கும். ஜாதகத்திலே வந்துடும் அது. முதலாவதாக நாம் 10 வருடம் 1 மாதம் அப்படின்னு போட்டுக்கணும். அதுக்கடுத்து புதன் தசா வரும் அவருக்கு 17, அது கீழே போட்டுக்கணும். அடுத்து கேது தசா 7 வருஷம், சுக்கிரன் தசா 20 வருஷம், அடுத்து சூரியன் தசா 6 வருஷம், சந்திரன் தசா 10 வருஷம், செவ்வாய் தசா 7 வருஷம். முதல்ல தசா இருப்பை போட்டுட்டு அதற்கடுத்து 6 கிரகங்களுடைய தசாவை மட்டும்தான் போடணும். அந்த 8ம் 9ம் 0 தான் போட்டுக்கணும். அதற்கடுத்து 0 தான் போட்டுக்கணும். இப்போ மொத்தத்தையும் கூட்டினாங்க. அதுதான் அந்த ஜாதகரனுடைய துல்லியமான ஆயுள் கணக்கு. இப்போ நான் சொன்னதுபடி பார்த்தாக்கா அனுஷ நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு 2ஆம் பாதம் சனி தசையில் பிறந்ததுனால 10 வருஷம் 1 மாதம் இருக்கும். புதன் 17, கேது 7, சுக்கிரன் 20, சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, அதோட டோட்டல் முடிச்சிடணும். அதுக்கடுத்து ராகு தசா குரு தசா வரும், அதெல்லாம் நம்ம 0 தான் போட்டணும். மொத்தம் 7 தான் கூட்டணும். 7 கூட்டினது ஒன்று தசா இருப்பிலே வந்துடுது. மீதி 6 தசாவை மட்டும்தான் கூட்டி டோட்டல் போட்டால் அதான் அதனுடைய ஆயுள். இதை நம்ம வாடிக்கையாளர்களுக்கு இதை கணக்கிட்டு நீங்கள் இவ்வளோ தான் ஆயுசு அப்படிங்கிறத தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இதற்கிடையிலே லக்னாதிபதி அல்லது அஷ்டமாதிபதி கெட்டு போயிருந்தாக்கா அவர்களுக்கு இடையிலே கூட எது வேணாலும் நடக்கலாம். இது ஒரு துல்லியமான ஆயுள் கணிதம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ஒருவருடைய ஜாதகத்திலே எத்தகைய கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர் மது போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பார், அவரை அந்த பழக்கத்திலிருந்து ஜோதிடர்களாகிய நாம் எவ்வாறு மீட்டெடுப்பது? இந்த சப்ஜெக்ட் வேணுங்களா? ஒரு ஜாதகர் அவருடைய ஜாதக அமைப்பிலே எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருந்தால் அவர் மது பழக்கத்திற்கு அடிமையாவார் அல்லது போதை போன்ற தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறார்? சந்திரன் ஒரு நீர் கிரகம். அந்த சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்து நீர் ராசிகளான கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய ராசிகளில் அமர்ந்திருந்தால் அவருக்கு இந்த பழக்கம் இருக்கும். இந்த 3 ராசி அதிபதிகளும் சந்திரனுக்கு நட்பு கிரகங்களாக இருந்தாலும் இந்த 3 ராசிகளில் அமர்ந்து சனி, செவ்வாய், ராகு, கேது இணைவு இருந்தால் அவருக்கும் இந்த மாதிரியான பழக்கங்கள் ஏற்படும். இப்போ நாம் யோகங்களை பற்றி நாம் சொல்லிகிட்டே வரும்போது சந்திரமங்கல யோகம்னு ஒன்று சொன்னோம். அந்த சந்திரமங்கல யோகம் அந்த ஜாதகருக்கு பெயர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கொடுத்துரும். பெரிய பட்டம், பதவி, உயர்நிலை வாழ்க்கை அந்தஸ்து எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ஜாதக அமைப்பு இருக்குமானால் அவர் மாலை 6 மணி ஆச்சுனாக்கா அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது அவர் சோஷியல் ட்ரிங்காக அந்த பழக்கத்துக்கு வந்துடுவார். அதுதான் சந்திரமங்கல யோகம் அப்படின்னு இருந்தாலும் இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் இந்த யோகம் அவருக்கு நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி தடுத்துவிடும்.
ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாருங்க? சந்திரன். இந்த நட்சத்திரத்தின் லக்னத்தின் 2ஆம் அதிபதி அமர்ந்திருந்தால், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த நட்சத்திராதிபதி சந்திரன். இந்த நட்சத்திரத்தில் லக்னத்தின் 2ஆம் அதிபதி அமர்ந்திருந்தால் அவருக்கும் இந்த பழக்கம் இருக்கும். உதாரணம், ஒரு கும்பலக்கணக்காரர் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? குரு. மீனம் தானே 2ஆம் அதிபதி. அவர் ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்றால், ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய சாரம் வாங்கி அவர் அமர்ந்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு மிதமான ஒரு குடிப்பழக்கம் உள்ளக்கூடிய நபராக இருப்பார். அதே லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி கன்னியிலே அஸ்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். அஸ்த நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? சந்திரனுடைய நட்சத்திரம். 2ஆம் அதிபதி குரு கன்னியிலே அஸ்த நட்சத்திரத்திலே அமர்ந்திருந்தால் அவர் இந்த குடிப்பழக்கத்தில் மிக மோசமான அடிக்டாக இருப்பார். அவர் 2ஆம் அதிபதி மகரத்திலே திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால், திருவோணமும் சந்திரனுடைய நட்சத்திரம் தான், இவரும் மிகச்சிறந்த அதில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு குடிப்பழக்கம் மட்டும் இல்லாமல் மற்ற தீய கெட்ட பழக்கங்கள், போதை பழக்கங்கள்லாம் கூட இவருக்கு அமைப்புகள் வந்துடும். இது மாதிரியான ஜாதகங்கள் வரும்போது நாம் அதை பார்த்து தெரிந்து கொண்டு அவர்களை அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வைக்க வேண்டும் என்றால், இதற்கு தாந்திரிக பரிகாரம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவராக ஒரு வைராக்கியம் எடுத்துக்கணும், இனிமேல் இந்த வேலைக்கு நாம் செய்யக்கூடாது, இதனால் குடும்பம் பல்வேறு பாதிப்புகளை அடைகிறது என்று அவர் முதல்ல உணரணும். அது எனக்கு இதிலேருந்து வெளிவரணுன்ட்டு அவர் மனப்பூர்வமாக நம்மளை கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது நாம் அவருக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால் சத்ரு சம்ஹார ஸ்லோகம், இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். சத்ரு சம்ஹார ஸ்லோகத்தை தினசரி அவர் காலையில் குளித்துட்டு சொல்லிக்கிட்டே வந்தார்னாக்கா அந்த பழக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் விடுபட்டு வெளியே வந்துடுவார். இது நம்முடைய முயற்சியாக சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையாக நாம் இதில் பின்பற்றலாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கடுத்து இரட்டை குழந்தைகள் பிறக்கும் ஜாதகம் எப்படி இருக்கும்? ட்வின்ஸ். இது முழுக்க முழுக்க கோச்சார அடிப்படையிலான விஷயம். கோச்சார கிரகங்கள் தான் இந்த ட்வின்ஸ் கருவுறக்கூடிய நிலையிலே ட்வின்ஸ் ஆக்கி விட்டுறது. அது நாம் பெண் ஜாதகத்தை வைத்து பார்க்கக்கூடாது, ஆண் ஜாதகத்தை மட்டும்தான் வைத்து பார்க்க வேண்டும். ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இந்த வீடுகள் பலம் பெற்ற நிலையில் அதில் கிரகங்கள் அமர்ந்து அந்த கிரகங்களுடைய தசா நடக்கும் பொழுது கருவுற்றால் இரட்டை குழந்தைகள் பெறக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இதில் கன்னி, மீனம் இது இரண்டும் இரட்டை பெண் குழந்தைகள். கன்னியில் தசா நடத்தும் கிரகம் அமர்ந்து தசா நடக்கும் பொழுது கருவுற்றால் இரட்டை பெண் குழந்தைகள் பிறக்கும். மிதுனமும் தனுசும் இரட்டை ஆண் குழந்தைகள். மிதுனம், தனுசு இந்த ராசி கட்டங்களிலே தசா நடத்தக்கூடிய கிரகம் அமர்ந்து தசா நடந்து கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றால் இரட்டை ஆண் குழந்தைகள் பிறக்கும். இதில் பார்த்தீர்களானால் மிதுனம் ஆணும் பெண்ணும் இணைந்தபடி இருக்கக்கூடிய ஒரு சிம்பல். மீனம், இரண்டு மீன்கள் அப்படி சுற்றின ஒன்றை ஒரு வாழை பிடித்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். தனுசு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி மனிதன் பாதி மிருகம், இதுவும் அந்த சிம்பல் இருக்கும். இது போக இந்த லக்னக்காரர்களுக்கெல்லாம் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியினுடைய தசா நடக்கும் பொழுது இந்த லக்னக்காரர்களுக்கெல்லாம் இரட்டை குழந்தை பிறக்கும். தசா நடக்கும்போது தான். ரிஷப லக்னக்காரருக்கு 5ஆம் இடம் கன்னி. அந்த கன்னியினுடைய அதிபதி புதன் தசா நடக்கும்பொழுது கருவுற்றால் அவர்களுக்கு இரட்டை குழந்தை. கும்பலக்கணக்காரர்களுக்கு 5ஆம் இடம் மிதுனம். புதன் தசா நடக்கும் பொழுது அவர்கள் கருவுற்றால் அவருக்கு 2வது குழந்தை, 2 குழந்தை. விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு 5ஆம் இடம் மீனம். குருதசா நடக்கும் பொழுது அவர்கள் கருவுற்றால் அவர்களுக்கு இரட்டை குழந்தை. சிம்மலக்கணக்காரர்களுக்கு 5ஆம் இடம் தனுசு, அவர்களுக்கும் குருதசா நடக்கும் பொழுது கருவுற்றால் அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும். அடுத்து கோச்சாரத்திலே இந்த ராசிகளிலே சென்று கொண்டிருக்கும் கிரகங்களுடைய தசாபுக்தி நடக்கும் பொழுது கருவுற்றாலும் இந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கும். இவர்களுக்கு ஒரே நேரத்திலே ஒரே நாளிலே ஒரே இடத்திலே இரட்டை குழந்தைகள் டெலிவரி ஆகுதுன்னா அவர்களுக்கு பலாபலன்கள் முற்றிலும் வித்தியாசப்படும். அது எப்படி? ஒரே நேரத்தில் தான் பிறக்கிறாங்க. நாம் ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னாலும் எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். 2 பேருக்கும் ஒரே நட்சத்திரம் இருக்கும், 2 பேரும் ஒரே ராசி,
அனைத்து கிரக நிலைகளும் ராசியிலும் ஒரே மாதிரி இருக்கும், நவாம்சத்திலையும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இவர்களுக்கு எப்படி பலன் சொல்லுது? பலன்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும். இரட்டை குழந்தைகளை நல்ல வளர்ந்த நிலையில் பெரிய ஆட்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வேறு விதமான வாழ்க்கை முறையில் இருப்பார், இன்னொருத்தர் வேறு விதமான வாழ்க்கை முறையில் இருப்பார். இது எப்படி நம்ம பலன் பார்க்கும் பொழுது எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, முதலாவதாக பிறந்தவருக்கு அந்த பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்தை அவருடைய லக்னமாக கருதி நாம் பலன் சொல்ல வேண்டும். இதிலே இரண்டாவதாக பிறந்தவர், டின்ஸ்லேயே நான் இரண்டாவதாக பிறந்தவன் சார் அப்படின்னு ஒருத்தர் ஜாதகத்தை கொடுத்து கேட்கும் பொழுது லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை லக்னமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 7ஆம் இடம் தான் அவருக்கு 1 போட்டுடணும். அங்கிருந்து தான் லக்ன பாவத்தை கணக்கிட்டு அவர்களுக்கு பலன் சொல்லி வர வேண்டும். இப்படி சொன்னீங்கன்னாக்கா அவருக்கு 2 பேருக்குமே நாம் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக உண்மையாக இருக்கும். அதற்கடுத்து கடைசியாக ஒரே பாயிண்ட், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துர்ஸ்தானம் என்ன செய்யும்? துர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 8ஆம் இடமாகும். லக்னத்தினுடைய ஒளி சுத்தமாக அந்த இடத்திற்கு கிடைக்காது. ஆயுள் பங்கம், ஆபத்துகள், விபத்துகள், அவமானம், வம்பு, வழக்கு, தற்கொலை எண்ணங்கள், சிறைப்படுதல், குற்றச்செயல்களில் ஈடுபடுதல், அசிங்கங்கள், வெளியே செல்ல முடியாத அவமானங்கள், சூதாட்டத்திலே பண இழப்பு, இயற்கை சீற்றங்களால் வீடுகள் பாதிப்பு, பொருட்கள் களவு போகுதல், அறுவை சிகிச்சைகள், வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய நோய்கள், இதெல்லாம் தான் அந்த 8ஆம் இடம் சொல்லும். அப்போ அந்த 8ஆம் இடத்திலே கிரகங்கள் மேலும் வலுப்பெற்ற நிலையில் இல்லாமல் பாப கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது, அதனுடைய தசா நடக்கிறது என்றால் இதெல்லாம் இந்த பாதிப்புகள்லாம் மிக கொடுமையாக அளவிலே இருக்க வேண்டும். இது மாதிரி 8ஆம் இடத்திலே ஒருவருக்கு 8ஆம் ஸ்தானம் கெட்டு போய் இருக்குது, 8இல் அமர்ந்த கிரகம் நீச்சமாக இருக்குது அப்படின்றது மாதிரி ஒரு அமைப்பு காணப்படுகிறது என்றால் அதற்கு முற்றிலும் ஒரே ஒரு பரிகாரம், அவர் முழுவதுமாக தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறந்த இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு அவர் குடிபெயர்ந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிவிட்டு சொத்தெல்லாம் விற்றுட்டு எதுவும் போய் இன்னொரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு புதிய வாழ்க்கையை அங்கே போய் அவர் துவங்கினாருனாக்கா இந்த 8ஆம் இடத்தினுடைய துர்ஸ்தானங்கள் எதுவுமே வேலை செய்யாது. அவருக்கு இது எதிர்மறையான பலன்களை கொடுத்து அவருக்கு வாழ்க்கையிலே மிக உயர்ந்த நிலையை அவருக்கு அந்த ஜாதகம் அமைத்துவிடும் என்று கூறி இத்தகைய ஒரு அருமையான வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மகரிஷி ஜோதிட வித்யாலயத்தினுடைய நிறுவனர் டாக்டர் அன்பிற்கும் பாசத்திற்குரிய முகுந்தன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.